வணக்கம். நார்மலாக வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்களை மட்டும் பயன்படுத்தி சுவையான லேசி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருங்க. சில பேருக்கு போன்லெஸ் சிக்கன் பிடிக்கும். அப்படின்னா போன்லெஸ் சிக்கன்லேயே பண்ணிக்கலாம். போனோட பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அது சூடானதும் ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடுங்க. அது கொஞ்சம் வதங்கி வந்ததும் 800 கிராம் அளவுக்கு தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதுக்கு கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஜூஸ் விட ஆரம்பித்ததும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துடுங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்தப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அதுக்கு கூட சேர்த்துருங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறது வரை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதிலே வந்துடும். நல்லா கொதி வந்ததும் தீயை சிம்மில் வச்சுக்கிடணும், அல்லது சின்ன பர்னர் உள்ள ஸ்டவ்வில் மாற்றி வச்சுக்கணும். ஏன்னா இது ரெடி ஆகிறதுக்கு சுமார் 20 நிமிட நேரம் ஆகும். இடையில் 2-3 தடவை மூடியை திறந்து கிளறி விட்டுக்கணும். தண்ணி எல்லாம் வற்றி வரும். அவ்வளவுதான், நம்ம லேசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டு கூட லஞ்சு கூட எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி வீடியோக்களுக்கு எங்களது கருவேப்பிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.